இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. And today is 29th November 2025 Saturday, சனிக்கிழமை. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் பல சந்தேகங்களோடு ஜனங்கள் வந்தாலும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. சீஷர்களால் ஒரு பிசாசை விரட்ட முடியவில்லை. அவர் இயேசுகிட்ட கொண்டு வராங்க. அவர் இயேசு என்ன செய்தார் என்று தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மார்க் 9:27, மார்க் chapter 9 verse 27. But Jesus him by the hand and lift him up and he arose. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார், உடனே அவன் எழுந்திருந்தான். அல்லேலூயா. அவனை கையை பிடித்திலே தூக்குவதற்கு முன்பதாக அவன் நிலைமை என்ன ஆனது? 26 பாருங்க, verse 26. அப்பொழுது அது சத்தமிட்டு, எது? அந்த சாத்தான், அந்த பிசாசு, அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவனை போல் கிடந்தான். ஏன் அப்படி அலைக்கலைஞ்சி போனான்? ஏன்னா அதுக்கு முன்னே ஏசாமி அந்த சாத்தானுக்கு கட்டளை எடுக்கிறார். 25 வசனம் பாருங்க, verse 25, மார்க் chapter 9 verse 25. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிற இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, அவனுக்குள்ளிருந்து ஊமையும் செவிடுமான ஆவியே, அவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார் தான். அவ்வளவுதான், செத்தவனை போல கீழே விழுந்து கிடக்கிறான். அருமையானவர்களே, யாருக்கு வல்லமை உள்ளது என்பதை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு அல்ல, ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. ஆண்டவருடைய நாமம், ஏன்னா அவர் சொன்னார் என் நாமத்தினாலே. அதனால when you use his name, his mighty name, the powerful name, சாத்தான்கள் நடுங்குகிற பெயர், கண்டால் அந்த பெயரை கேட்டவனே நடுங்கி போயிடுவான் பிசாசு. அப்ப இயேசுவின் நாமத்தினாலே அவர் இயேசு விரட்டுகிறார். இப்ப அவர் சொல்றார், நீ என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்த முடியும். அருமையானவர்களே, பிசாசு போகணும்னா அவன் விசுவாசத்தை பார்க்கிறான். ஆண்டவருடைய நாமம் வல்லமையானது. அந்த வல்லமையான நாமத்தில் பிசாசு போகணும்னா உன்னுடைய விசுவாசத்தை பார்க்கிறான். ஏசாமி ஒரு அற்புதம் செய்கிறார். அவனை அதட்டுகிறார். அவனை அலைக்கலைக்கு செய்து அவன் சாகிற மாதிரி ஆகிட்டான். பிசாசு போயிடுச்சு. அவன் கையை பிடிச்சி தூக்கி நிறுத்துறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நீ இயேசுவினிடத்தில் வருவாயானால் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை கையை பிடித்து நிறுத்துவார். உலகமே உன்னை கைவிட்ட நிலைமை. வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு செவிட்டு ஊமையான ஆவி இருந்ததுதான். அதனால அவன் பேச முடியாமல் இருப்பான், கேட்க முடியாமல் இருப்பான். கர்த்தருடைய வார்த்தையை கூட அவனால் கேட்க முடியாத செவிட்டு ஆவி இருந்தது. இப்போ சாத்தானை ஆண்டவர் அவன் கையிலிருந்து அவனுடைய கையில் விடுதலை கொடுத்துட்டான். அப்போ அவருக்கு நல்ல சுகம் கிடைச்சிருக்கும். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ எங்கெல்லாம் முயற்சி செஞ்சிருப்ப, யாரையோ பார்த்துருப்ப, யாரையோ கேட்டிருப்ப, என்னென்னோ பண்ணியிருப்ப. ஆனால் இன்றைக்கு நீ இயேசுகிட்ட வா. இயேசு நிச்சயம் உன் கரம் பிடித்து உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார். You just believe that everything is possible for my Lord. ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உங்களை துதிக்கிறோம். இந்த சனிக்கிழமையிலே உடைய கிருபை, உடைய வல்லமை பிள்ளைகளோடு விளங்கட்டும். நாளைக்கு ஆண்டவரே, பரிசுத்த நாளுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள help them to prepare themselves for the Sunday service. Let them see your glory. உன்னுடைய மகிமையை காணத்தக்கதாக ஒவ்வொருவரையும் தொடுங்க. உன்னுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Dear brother and sister, சகோதரனே, சகோதரியே, நீ அவரண்டே வருவாயானால் உன்னை கரம் பிடித்து தூக்கி நிறுத்தி உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். Take care and God bless.